ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2026ல டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கிடணும், எப்படியாச்சும் நம்ம அந்த வாட்டி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு யாராச்சும் தீவிரமா படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன சார் சொல்றீங்க? இங்க ஏதோ டெஸ்ட் பேட்ச்க்கான விளம்பரம் ஒண்ணு குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. எஸ், இது டெஸ்ட் பேட்ச் தான். ஆக்சுவலா என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். சாக்கா ஐஏஎஸ் உடைய டெஸ்ட் பேட்ச். இதனால நெறைய பேர் இதுவரை பயனடைந்திருக்காங்க. ஸோ நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த குரூப் 2, குரூப் 4க்காக அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு போய் சேரணும். இது முழுக்க ஜிஎஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். சீக்கிரமா தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து வெளியிடுறோம். ஸோ இதோடைய ஸ்பெஷல் என்ன? இது எப்படி யூஸ் பண்ணுனா இந்த வாட்டி நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை உருவாக்குனா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அதான் நம்ம வந்து இதுல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் ஆகணும்னா இந்த குரூப்ல சேர்க்கப்படுவீங்க. இந்த குரூப்ல உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் வந்துரும். என்ன டாபிக் அந்த லிங்க் வந்து வந்துரும். ஸோ அந்த லிங்கை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாகா ஐஏஎஸ் டெஸ்ட். ஸோ கொஸ்டின் அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய விஷயங்கள்லாம் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்தது உள்ள போறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உள்ள போனா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டின் நீங்க எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஓகே, உங்களோட மைண்ட் வாஷ் கேக்குது, சார் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஷெட்யூல் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து பாத்துக்கோங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. யாராச்சும் இப்போ ஜாயின் பண்றீங்க, சார் நான் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இது கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இல்ல சார் பரவாயில்ல, 3 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்குது, நான் வந்து மண்டேல இருந்து கன்டினியூ பண்றேன், மீதி 3 டெஸ்ட்டையும் கேப்ல நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், எனக்கு இது ஈஸி தான் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூப்பரான சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ், உங்களுடைய மெட்டீரியல், நீங்க ஆல்ரெடி எடுத்த நோட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க அதோ ஆல்ரெடி ஏதோ ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிருக்கலாம், ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ஒரு மெட்டீரியலை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நான் படிக்க போறேன், இனி உள்ள 100 நாள் நான் இதான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல 50 டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வரிசையா நமக்கு பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட் நமக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறோம். எந்த டாப்பிக்கையும் மிஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கான லிங்கையும் கொடுத்து நீங்க பாருங்க, அல்லது நம்மளோட நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ரோல் ஆனதுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. இதை எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருவேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இப்படி வரும். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின் 1ன்னா அதுல ஆப்ஷன் ஏ தப்புனா ஏன் தப்பு, பி தப்புனா ஏன் தப்பு, சி கரெக்ட்னா ஏன் கரெக்ட், அப்புறம் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துருவேன். இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு 70 கொஸ்டின் தெரியுது, மீதி 30 கொஸ்டின் தெரியலன்னு வச்சுப்போமே, தப்பா போட்டீங்கன்னு வச்சுப்போமே. அந்த 30 கொஸ்டினுக்கான இதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளேஷனை பார்த்து ஒரு நோட் எடுங்க. இதுக்கு தனியா ஒரு நோட்டு போட்டு டெஸ்ட் நம்பர் 1 சொல்லி ஹெட்டிங் போட்டு ஒரு பக்கத்துக்கு மிகாமல், ஓகேங்களா, உங்களுடைய பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமானது நான் மறந்துடுவேன், எனக்கு இங்க இருக்குது, எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க தப்பு பண்ணதை நோட் பண்ணுங்க. நீங்க தப்பு பண்ணது ஏதோ ஒரு காரணத்துல பண்ணிருப்பீங்க, கேர்லெஸ்லயோ உங்களுக்கு தெரியாம பண்ணிருப்பீங்க, அதை நோட் பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 50 டெஸ்ட் முடியும் போது ஒரு 60 to 70 பேஜஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதை ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்க கையில மெட்டீரியல் இருக்குது, படிச்சிட்டீங்க, படிச்ச விஷயங்கள் மைண்ட்ல இருக்குது, படிச்சு தப்பு பண்ண இல்ல தெரியாத விஷயங்கள் இப்போ இந்த நோட்ல இருக்குது. இவ்வளோத்தையும் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல நீங்க இந்த வாட்டி பாஸ் பண்ண போறது உறுதி. இது கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கணும். சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இப்போ உட்காந்து பார்க்க டைம் இருக்குமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் நம்பர் 7 பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது யூனிட் 4 ஃபுல் யூனிட் ரிவிஷன் போட்டிருக்கேன். அப்படி தானே? ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக இதுல வந்து 200 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 200ல ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து எடுத்திருப்போம். அடுத்த 100 கொஸ்டின் டஃப்பான 2021ல இருந்து 25 வரை கஷ்டமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு அதுல இருந்தே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க ஒரு டாபிக்ல அப்படின்ற போது ஓரளவுக்கு 5ல ஒரு பங்காச்சும் உங்களுக்கு வந்து உங்க கையில வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் பேட்சா கொடுத்துருக்கோம். இதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது வரை என்ரோல் பண்ணி நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும், இது நல்லா இருக்குது அப்படின்ற கமெண்ட் வர வர எனக்கே ஒரு பாசிட்டிவ் வந்து இது எல்லாருக்குமே சேரணும் அப்படின்றக்காக இந்த ஒரு வீடியோ நான் பண்றேன். சார் நீங்க டெஸ்ட் கொஸ்டின்லாம் ஓகே, எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ், உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. உங்களுக்காக பிடிஎஃப்பும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து கொஸ்டின் பேப்பர் மாடல்லையே கொஸ்டின் பேப்பரை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் வாட் கொஸ்டின் நிறைய இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொறுத்துக, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் கூற்று காரணம் எல்லாமே மிக்ஸ்டா தேவையான அளவுல இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி பக்காவா இருக்குது. ஓகேங்களா? இத கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நாங்க வந்து பங்கு பெறணும். நான் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். நீங்க சொல்றது மாரி அடுத்த 100 நாள் நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட ஃபுல் விவரம், ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நெறைய பேர் குரூப்ல ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அவங்களுக்கும் சரி, ஸோ இனிமே இதுவரை டெஸ்ட் பண்ணல சார். இன்னும் ஒரு 100 டேஸ் நான் இத வந்து ஃபாலோ பண்ணி முடிக்கிறேன். எனக்கு ஒரு 1000 அப்படின்றது என் லைஃபே மாத்தப் போகுது அப்படின்னு சொன்னா, இந்த 100 நாள் நான் ஒரு ₹1000 பே பண்ணி இத நான் ஃபாலோ பண்ண போறேன் சார் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ, அவங்கலாம் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இதுல ஆட் பண்ணல. கரண்ட் அஃபேர்ஸ் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக்ல நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதையும் நம்ம வந்து கூடவே சேர்த்து குடுத்துருவோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்ல குடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாவே வந்துரும். ஸோ மத்தவங்களுக்கு வந்து அதே மாரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. அதிலிருந்து டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? அத நீங்க படிச்சு எழுதி பார்க்கிறது எப்பவுமே முக்கியம். அதனால டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு தேவையான அளவு கொஸ்டின்ஸ் நியர்லி ஒரு 6000 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அந்த 6000ல உங்களுக்கு ஆன் ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 30% கொஸ்டின் தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஒரு 30% அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். ஓகேங்களா? ஒரு 25 டூ 30% உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒரு 1500 கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 1500ல உங்களுக்கு வந்து ரொம்ப மறந்து போக முக்கியமான ஒரு 1000 1 மார்க்க மட்டும் நீங்க நோட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த வாட்டி நீங்க பாஸ் பண்றத யாராலயும் அசைச்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த அடுத்த 100 நாள் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா இந்த வாட்டி நம்ம வந்து வேலை வாங்கிடலாம். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க.